அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களுக்கு கனவில் கண்டதை எல்லாம் நனவாகும் தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் 8/7/2024 முதல் சுக்கிர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைகிறாரு. இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் சூரியனும், கடகராசியில் புதனும் சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் கன்னிராசி நேயர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிப்பது யோகம் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல முடியும். இதன் மூலம் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக பொருளாதார சூழ்நிலைகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்குதுங்க. அதே போல புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. இவ்வளவு நாட்களாக மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடுமாற்றங்கள் அகன்று சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தனவரவு என்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்களுக்கு இத்தருணங்கள்ல தன குடும்ப அதிபதியான சுக்கிரன் இந்த தருணங்கள் மத்தியில் லாபஸ்தானத்தில் நுழைந்து புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது மிக ஒரு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த தொழில் ஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால சூரியன் சஞ்சரிப்பதால அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல நல்ல அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு அரசாங்க ரீதியான அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அரசாங்கத்தில் ஏதேனும் விண்ணப்பித்திருந்த அதற்கு சாதகமான ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அவற்றில் உங்களுக்கு சாதகமான பல முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த சுப காரியங்கள் பலிக்குங்க. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதன் அழுத்தம் குறையுங்க. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகளை ஏற்கனவே மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு நல்ல ஒரு முயற்சியிலேயே உங்களுக்கு தகுந்த வீடோ அல்லது நிலமோ விவசாய நிலமோ வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பத்திரிகை தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைப்பிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தற்போது கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் ரீதியான லாபங்கள் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஏதோ இருப்பதால தொழில் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. இந்த முயற்சியாக
ரீதியாக இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்குங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுதல் போன்றவற்றை நீங்கள் தாராளமாக உங்களுடைய கவனத்தை செலுத்தலாங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நில பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளுடைய ஆதரவோடு நல்ல மாற்றங்கள் வந்து சேருங்க. உடல் நலத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கிய அபிவிருத்தி ஏற்படுங்க. சகோதர வர்க்கத்தினரால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதன் விளைவாக மங்கள ஓசைகள் மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டுங்க. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னி ராசியை சேர்ந்த பொது வாழ்வில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் காண இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இடமாற்றம், நிறுவன மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளையும் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் நிறைவேற இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தானாக தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க. பெண்மணிகளுக்கு தங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்க துணிந்து மேற்கொள்ளலாங்க. மொத்தத்தில் கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல வருமானம் உயரும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி வக்ரகதியில் இயங்குவதால எதிர்பாராத சில மாற்றங்கள் நடக்குங்க. குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்க இருக்குது. வெளியூர் அழைப்புகளும் பிரயாணங்களும் அதிகரிக்குங்க. நட்சத்திரத்தில் அதாவது 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மற்றும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல கூடவே 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய உடல் நலனிலையும் விழிப்புணர்வு தேவை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்குங்க. அதனால் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது எல்லா விதத்திலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே முடிப்பது அல்லது மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் உங்களுடைய கண் பார்வையிலேயே அவற்றை முடித்து கொடுப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க. பிதற்காரியங்களை மறக்காமல் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.